வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் கொண்டது பாத்திரம் மீண்டும் விட்டேன் சோகத்துமிக்கு ஓ முருகா குரு முருகா அரு முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணேசன் முருகேஸ்வரன் வாக்கு நெஞ்சு காக்க ஓம் ஐம்ரீம் காக்க. இன்னைக்கு நம்ம திருப்புகழோட பாடலுடைய விளக்கத்தும் அதில் 394வது பாடலும் பாடலுடைய விளக்கத்தையும் பார்ப்போம். கண்டு மொழி கொம்பு கொங்கை வஞ்சி இடை எம்பு நஞ்சு கண்கள் குழல் கொண்டல் என்று பல காலம் கண்டு உளம் வருந்தி நொந்து மங்கையர் வசம் புரிந்து கங்குல் பகல் என்று நின்று விதியாலே பண்டை வினை கொண்டு உழன்று விந்து விழுகின்றல் கண்டு பங்கையவர் தங்கள் தந்து புகழோதும் பண்புடைய சிந்தை என்பர் தங்களினுடன் கலந்து பண்பு பெற அஞ்சலென பாராய் வண்டுபடுகின்ற தொங்கல் கொண்டு அற நெருங்கி வம்பினைய அடைந்து சந்தின் மிக மூழ்கி வஞ்சியை முனிந்த கொங்கை மின் குறமடந்தை செங்கை வந்தழகுடன் கலந்த மணிமார்பா திண்டிரல் புனைந்த அண்டர் தங்கள் அபயங்கள் கண்டு வெஞ்ச மலர் புனைந்து துங்கமயில் மீகே சென்று அசுரர் அஞ்ச வென்று குன்றிலை மனம் புணர்ந்த செந்தில் நகர் வந்த பெருமாளே. ரொம்ப அற்புதமான பாடல், கொஞ்சம் பெரிய பாடல். கண்டு மொழி கொம்பு கொங்கை, அதாவது கற்கண்டு சொல் யானை தந்தம் போன்ற அந்த மாதிரி, அதாவது முன்ன பார்த்த மாதிரி தான். முறையற்ற செல்வம் சிந்தனை செய்கை செயல் பறவை பேச்சு உணவு உறவுகள் என்ன பண்ணுன்னா, அது அழகா தெரியுதுன்னா நம்ம பார்வை நம்ம சிந்தனை. அப்போ நாம் அதுதான் மேன்மையானது நம்ம நினைப்போம். அந்த முறையற்றது. ஸோ முறையானது நமக்கு அப்போ அந்தளவுக்கு தெரியாது. அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, முருகனிடத்தே பணிந்து சரணாகதி அடைந்தோன்னா முருகன் நமக்கு மெய்யறிவை கொடுப்பாரு, மாயை விலக்கி நமக்கு உண்மை மெய்ஞானம் தெரியும். அதை தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் இல்லாமல் அந்த மாதிரி அதில் போய் வசப்படாமல் கங்குல் பகல் என்று நின்று இரவும் பகலுமாக நின்று விதியாலே பண்டை வினை கொன்று உழன்று விதியின் பயனாய் பழவினை தாங்க அதனால் திரிந்து வெந்து விழுகின்றல் கண்டு என் மனம் வெந்து வீழ்வதைக் கண்டு பங்கையப்ப தங்கள் தந்து தம் தாமரை பதங்களை தந்தளித்து புகழோதும் பண்புடைய சிந்தை என்பர் தங்களினுடன் அதை கலந்து உன் புகழை ஓதும் பண்பு கொண்ட மனத்து அன்பர்களுடன் கலந்து பண்பு பெற அஞ்சலென வாராய் நான் நற்குணம் பெறுவதற்கு நீ அஞ்சாதே என்று கூறி வருவாயாக. வண்டு படுகின்ற தொங்கல் கொண்டு வண்டுகள் மொய்க்கின்ற மலர் மாலையை பூண்டு அற நெருங்கிண்டு வம்பினைய அடைந்து மிக நெருக்கமாக நீட அழுத்தமான அதாவது என்ன சொல்கிறாங்க, வடிவமேனா பார்வையாலும் குணத்தாலும் செய்கையாலும் செயலாலும் உன்னை அறிந்து செய்கின்ற செயல் எல்லாத்துலேயுமே ரொம்ப அழகிய நேர்த்தியான குணமுடையா சந்தின் மிக மூழ்கி வஞ்சியை முனிந்த கொங்கை, அதாவது அவ்வாறே அழகாக இருக்கிற நம்மளோட வள்ளிமாதேவி மென்கூற மடந்தை செங்கை மென்மையான குறப்பெண் வள்ளியின் சிவந்த கைகளை வந்தழகுடன் கலந்த மணிமார்பா. அவங்களுக்கு இடத்துக்கு வள்ளிமலைக்கு சென்று எழிலுடன் கலந்து, அதாவது அவங்கள மணந்த மணாளனே திருமார்பனே திண்டிரல் புனைந்த அண்ட தங்கள் அபயங்கள் கண்டு, அதாவது தீனிய வலிமை கொண்ட தேவர்கள் நின்னிடம் அபயம் அடைய
வேண்டுதலைக் கண்டு நின்சமர் நின்சமர் புனைந்து துங்க மயில் மீதே சென்று செவ்விய போர்க்கோலம் பூண்டு தூய மயில் மீது ஏறிச் சென்று அசுரர் அஞ்ச வென்று போர்க்களத்தில் அசுரர்களை அஞ்சும்படி வெற்றி கொண்டு குன்றிடை மனம் புணர்ந்து திருப்பரங்குன்றத்தில் தேவயானியை மனம் முறிந்த செந்தில் நகர் வந்தமர்ந்த பெருமாளே, திருச்செந்தூர்பதியில் வந்து வீற்றிருக்கும் பெருமாளே. ரொம்ப அற்புதமான அழகிய பாடல். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரகா குரு சாக்ஷாத் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. வேல் உண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை புகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை உருவாய் அருவாய் உள்ளதாய் இல்லதாய் மறுவாய் மலராய் மணியாய் முனியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கோப்பனே. ஓம் ஐம் க்ளம் ஐம் நம பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வராக்கி வரக்கமுகி வரக்கமுகி அந்தேந்தினி நமகரம் திருண்டு நமக ஜன்மஜமி நமக மூகமுகி நமக சம்மை சம்மை நமக சர்வதிஷ்ட பரிஷ்டானம் சர்வேஷம் சர்வாக்ஷம் நமகதி வித்வாஸ்தம் பனங்குரு குருசிக்க வசிம் ஐம் க்ளம் ஐம் டக 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 ஓம் அஸ்ராய பட்டு முருகா துணை